இன்றைக்கி காலையில் கரெக்டாக டைம் ஒரு 8லேருந்து 8:05 இருக்கும். பாடியிலேருந்து கோயம்பேடு பார்த்த மாதிரி வந்தோம்னா அண்ணா நகர் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் டைம் வந்து இந்த டைமில் வந்து அந்த சிக்னலில் இருந்து ஒரு லேடி எம்ப்ளாயி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டாங்க கம்பெனி டிஎல்எஃப் பிக்கப்புக்கு. செகண்ட் பிக்கப் ஒரு ஜென் எம்ப்ளாயி வரத்துக்காக அங்கே வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு ஓரமாக குப்பை தொட்டி ஒன்று இருக்கும் சிக்னல் பக்கத்துலேயே. குப்பை தொட்டி ஓரமாக வெயிட் பண்ணிருக்கேன். வந்து 2 போலீஸ்காரங்க இருந்து வந்து பின்னாடி வந்து வண்டியை லட்டியா இல்லை கையான்னு தெரியல டம்முன்னு அடித்தாங்க. வண்டி எங்கே நிறுத்தாரா எடுத்துன்னு போடா அப்படின்னாங்க. எடுத்துன்னு போயிட்டு அதுக்கும் தாண்டி ஒரு ஓரமாக இருந்துன்னு போயிட்டு நிறுத்தினேன். ரோடே காலியாக இருக்குது. வந்து அசிங்கமாக திட்டுறாங்க. நீலாம் உங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்தியா இல்லை வந்து உனக்கு வந்து சோறு தான் தின்றியா என்ன தின்ற ஏன் எங்கள் வண்டி நிறுத்துற இதெல்லாம் ஒரு போலீஸ் கேட்க வேண்டியது. எங்கே நிறுத்தாரான்னா நாங்களும் எடுத்துன்னு போகிறோம். இத்தனையும் வந்து ரோட்டுக்கு ஒரு ஓரமாக தான் நிற்குதே வண்டி. பார்த்தீங்கன்னா ஒரு லேடி எம்ப்ளாயி வண்டியில் இருக்காங்க. சார் இந்த மாதிரி பேசாதீங்க சார்ன்றேன். அவர் கேட்குறாரு உன்னால் வந்து என் பூலை கூட ஓம்ப முடியாரா உன்னால் என்ன பிடுங்க முடியும்னு கேட்குறாரு அவர் இருந்துன்னு. அதே யூனிஃபார்ம் கைட்டி வச்சுட்டு வந்து அந்த வார்த்தை கணியாங்களை விட்டு இருந்தாருன்னா அவர் சொன்னதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வெட்டி ஆனால் அவர் பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறோம்னா வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன். ஏன்னா அவர் போட்டுன்னு இருக்க யூனிஃபார்முக்கு தான் நான் வந்து அங்கே மரியாதை கொடுத்துனேன். ஆனால் வந்து அது அவர் வந்து அங்கே காப்பாற்றிக்கல. ஒரு லேடி எம்ப்ளாயி வண்டியில் இருக்காங்கன்னு தெரியாத வந்து அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு அவர். எங்கே போனாலும் வந்து இவங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. நேற்று திருவேட்டூரில் போய் படுத்துன்னு இருக்கேன். ஒரு ஓரமாக அதாவது சர்வீஸ் ரோட்டில் வந்து தூங்கின்னு இருக்கிற வண்டியில் வந்து லாக் போடுறாங்க. லாக்கு போட்டு 500 ரூபா காசு கொடுத்தா தான் லாக் எடுப்பான்றானுங்க. சரி பில்லு கேட்குறான். நீ வந்து என் கையிலே நீ எதிர்த்து பேசுகிறேன்ட்டு வந்து அங்கேயும் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு பப்ளிக் எங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணால் வந்து என்ன பண்ணுறீங்க அடித்து உள்ளே ஏற்றுறீங்க. போலீஸ் நீங்கள் தப்பு பண்ணால் வந்து என்ன பண்ணுறது? இதுக்கு எதனா ஒரு ரூல் இருக்கா அவங்க இதில்? எதுவுமே கிடையாது. வந்து எல்லாம் வந்து நீங்கள் வச்சதான் சட்டம். அந்த யூனிஃபார்ம் கைட்டிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் கையில் வந்து நின்று பாருங்கள். நாங்கள் யாருன்னு காட்டுறோம். நான் ஒரு நாள் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு டிரைவரும் டெய்லியும் வண்டி ஓட்டும் போது செத்து ஓட்டின்னு இருக்கான். நீங்கள் பாட்டியாக வந்து 8 மணி நேரம் டியூட்டி பார்க்குறீங்க போய் தூங்குறீங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி பாயிண்டில் நின்று 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கம்பெனி போயிட்டு நைட்டு போயிட்டு நான் தூங்குறதுக்கு வந்து 1:30 மணி ஆகும். தூக்கமே 3.5 மணி நேரம் தான். இதெல்லாம் வந்து தாங்கி நாங்கள் வந்து வண்டி ஓட்டின்னு இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்க? நீ உங்கள் அம்மாளுக்கு தான் பிறந்தியா என் பூலை நீ ஊம்ப முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? உன் வேலைன்னா உன் டியூட்டின்னா நோ பார்க்கிங்கில் இருக்குதா ஃபைன் போர்டு. நோ பார்க்கிங்கே கிடையாது. நான் நிறுத்திருக்கிறது ஒரு குப்பை தொட்டிக்கு ஓரத்தில். என் சாவுக்கு வந்து மெயினாக வந்து சென்னை போலீஸ் தான் காரணமே, வேறு யாருமே கிடையாது. மெயினாக அதை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு டிரைவரும் டெய்லியும் வந்து செத்து தான் வண்டி ஓட்டின்னு இருக்கான். அதுலேயும் இந்த மாதிரி பிச்சை பசங்க இருக்கிற வரைக்கும் வந்து உண்மையாக ஒரு டிரைவர் கூட வந்து ஒரு மாதத்துக்கு ஒருத்தன் செத்துன்னு தான் இருக்கானே. டெய்லி வந்து அவன் நொந்து நூலாக வண்டி ஓட்டுறானுங்க. இதில் வேறு வந்து இவனுக்கு வேறு ஒரு சைடில். இதெல்லாம் வந்து இதோட லாஸ்ட்டாக இருக்கணும். என்னையோட வேறு யாருன்னா இந்த மாதிரி வந்து ஆச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியோ இந்த வந்து ஏகே விஸ்வநாதனோ இவங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். உண்மையாகவே ஒரு ஆக்ஷன் எதனா எடுக்கிறீங்களா? தரமணியில் ஒருத்தன் செத்தான் இதே மாதிரி தான். எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? ரெண்டாவது கேட்டால் வந்து நான் அவனை இடம் மாற்றிட்டேன், இவனை ஆயுதப்படிக்கு மாற்றிட்டீங்க. மறுபடியும் அதே மாதிரி தானே நடந்துன்னு இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறீங்களா நீங்கள்? ஒன்றும் கிடையாது. என் சாவோடு இது வந்து லாஸ்ட்டாக இருக்கட்டும். மேற்கொண்டு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள்லாம் தயவுசெய்து வந்து வேலையை விட்டு போயிடுங்க. எதுக்குமே தேவையில்லாதுங்க. மக்கள் கையில் கொடுத்துருங்க. மக்களாட்சி பண்ணின்னு போய்கிட்டோம்.